போகிறோம் அப்படின்னா வீடியோ போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். 5000 சப்ஸ்கிரைப் வந்தவொடனே டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட்டில் கண்டிப்பாக வீடியோஸ் வந்து விவசாயம் பண்ணுறதுலேருந்து எல்லாமே வந்து வரும். மறக்காமல் சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு போங்க. ஒரு கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவராக இருந்தாலும் சரி, நகரத்தில் வேலை செஞ்சு சோர்ந்து போனவராக இருந்தாலும் எந்த தொழில் ஆரம்பித்தா நிலையான வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிற கேள்விக்கு ஒரு முறையாவது மனதில் வந்திருக்கும் எல்லாருக்கும். சிலர் என்ன செய்கிறாங்கன்னா, சிலர் கிடையாது பலர் கூட கோழி வளர்ப்பு, மாடு வளர்ப்பு, விவசாயம், கடை, ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு இது எல்லாத்தையுமே வந்து யோசிப்பாங்க. ஆனால் கிராமத்தில் குறைஞ்ச முதலீட்டில் தொடர்ந்து தேவை இருக்கும். சரியாக செய்தால் நல்ல லாபம் தரக்கூடிய தொழில்னு ஒன்றுனா அது ஆடு வளர்ப்பு தான். ஆனால் ஏன் ஆடு வளர்ப்பை வந்து பல அனுபவம் வாய்ந்த விவசாயிகள் வந்து பரிந்துரைக்கிறாங்க அப்படின்னா, இது பற்றி அதுக்கான கேள்விக்கு ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஆடு வளர்ப்பு ஏன் சிறந்த தொழில் அப்படின்னா, கிராமத்தில் பெரும்பாலான குடும்பங்களோட சிறிதளவு நிலம் இருக்கும். இல்லை என்றாலும் அருகில் வந்து மேய்ச்சல் பகுதிகள் வந்து இருக்கும். ஆடுகளுக்கு வந்து அதிக வசதிகள் வந்து தேவை கிடையாது. பெரிய கட்டிடம் தேவையில்லை. விலையுயர்ந்த தீவனம் மட்டும் அதுவும் தேவையில்லை. தினசரி பால் கறக்கவும் வேண்டிய அவசியம் கிடையாது. வேலைக்காரர்களும் அதிகம் தேவை கிடையாது. குடும்ப உறுப்பினர்களை பார்த்து கொண்டாலே போதும். இதனால் செலவு வந்து குறையுது. எப்போ வந்து சந்தை வந்து இருக்கும். ஒரு பொருளை உற்பத்தி செய்வது மட்டும் போதாது, அதை விற்க வந்து சந்தை இருக்கணும். ஆட்டு இறைச்சிக்கு ஆண்டு முழுவதும் எப்பயுமே டிமாண்டு வந்து இருக்கும். ஓகேங்களா? திருமண சீசனு, காதணி விழா, கோயில் திருவிழா, ரமலான், பக்ரீத், ஹோட்டல்கள், இறைச்சி கடை, இந்த மாதிரி நிறையா சொல்லலாம். எல்லா காலங்களிலும் ஆடுகளுக்கு நல்ல தேவை வந்து இருக்குது. அதனால் விற்பனை பற்றிய கவலை வந்து நமக்கு வந்து குறைந்த முதலீட்டில் ஆரம்பிக்கணும். பல தொழில்களுக்கு வந்து பல லட்சம் ரூபாய் வந்து தேவைப்படும். ஆனால் ஆடு வளர்ப்பை 5 ஆடுகள், 10 ஆடுகள், இல்லாட்டினா 20 ஆடுகள் வந்து படிப்படியாக வளர்க்கலாம். இதனால் கடன் சுமை குறையும். வேகமாக பெருகும் சொத்துன்னு கூட சொல்லலாம். ஒரு நல்ல பெண் ஆடு வந்து வருஷத்துக்கு 2 முறை குட்டி போடும். ஒரு முறை வந்து 2 அல்லது 3 குட்டிகள் வந்து கிடைக்கலாம். எங்கள் ஆடுகள்னால் குறைஞ்சது 2 குட்டி, அதிகபட்சமாக 4 குட்டிகள் வரைக்குமே போடும். அதனால் சில ஆடுகளில் மந்தை வந்து வேகமாக அதிகரிக்கும். இதுதான் ஆடு வளர்ப்போட மிகப்பெரிய பலம். ஏன்னா ஒரு தடவை நம்ம வாங்கிவிட்டால் அதை வந்து நம்ம சரியான பராமரிப்பு இருந்தால் அது வேகமாக அதிகரிக்கும். தினசரி செலவு வந்து கட்டுப்பாட்டில் இருக்கணும். ஆடுகள் வந்து புல், மர இலைகள், செடிகள், அப்புறம் மேய்ச்சலுக்கு போயிடுச்சுன்னா முக்கால்வாசி நம்மளுக்கு செலவே இருக்காது. ஓகேங்களா? இதெல்லாம் விரும்பி சாப்பிடும். இதனால் தீவன செலவை வந்து குறைக்க முடியும். குடும்ப தொழிலாக மாற்றலாம். இப்போ வந்து எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா, அவங்க வந்து மேய்க்க போவாங்க. மற்ற இதெல்லாம் வந்து தீவனம் கொடுக்குறது, குட்டிகளுக்கு இது பண்ணுறது, அந்த மாதிரி வேலைகளில் நான் பார்த்துக்குவேன். இப்போ பிள்ளைங்களும் வந்து இவங்க அரிசி வைக்கிறாங்கன்னா பக்கத்தில் போய் விளையாடுவாங்க. அமைதியாக இருக்கும். இதனால் குடும்பத்தோட வருமானம் முழுவதும் வீட்டிலையே இருக்கும். ஆடு வந்து சேமிப்பு. பலர் வந்து என்ன செய்வாங்கன்னா, வங்கியில் வந்து பணம் சேமிப்பாங்க. ஆனால் சில கிராமங்களில் ஆடுகளே சேமிப்பாக இருக்கும். தேவைப்பட்டால் ஒரு ஆட்டை விற்று மருத்துவ செலவு, கல்வி செலவு, விவசாய செலவு எல்லாத்தையும் சமாளிக்க முடியும். எங்கள் செலவு ஃபுல்லாக இதில் தான் ஓடுது. வருமானம் பெற பல வழிகள் இருக்குது. ஆடுகளை விற்பது மட்டும் கிடையாது. வருமானம் கிடைக்கக்கூடிய வழிகள் வந்து குட்டி விற்பனை, இனப்பெருக்க ஆண் ஆடு சேவை, ஆட்டு உரம், இனப்பெருக்க ஆடுகள், பண்ணையோட பார்வை, சமூக வலைதளங்கள் மூலம் கூடுதல் வருமானம். ஒரே தொழிலில் பல வருமான வாய்ப்புகள் வந்து இருக்குது. என்னென்ன சவால்கள்லாம் இருக்குது? எந்த தொழிலுமே சவால்கள் இல்லாமல் இருக்காது. ஆடு வளர்ப்பிலும் நிறைய சவால்கள் இருக்குது. நோய்கள், தவறான தீவனம், தரமற்ற இனங்கள், சந்தை விலை மாற்றம் வந்து இருக்கும். கோடை வெப்பம், அப்புறம் மழை ரொம்ப பெஞ்சா அது. ஆனால் சரியான மேலாண்மை இருந்துச்சுன்னா இது எல்லாத்தையுமே கட்டுப்படுத்த முடியும். வெற்றி பெற வேண்டிய 10 விதிகள் என்ன தெரியுமா? நல்ல இன ஆடுகளை வந்து வாங்குங்க. ஆரோக்கியமான குட்டிகளை வந்து தேர்வு செய்யணும். தடுப்பூசிகளை கால அட்டவணையை அதுபடி போடுங்க. குடற்புழு நீக்க மருந்து காலத்துக்கு வந்து கொடுக்கணும். சுத்தமான தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். காற்றோட்டமான கொட்டகை ரொம்ப ரொம்ப முக்கியம். செலவு கணக்கை எழுதுங்க. ஒரே நேரத்தில் எல்லா ஆடுகளையும் விற்காதீங்க. சந்தை நிலவரத்தை கவனிங்க. தொடர்ந்து கற்றுக்கிட்டே இருங்க, ஒரு அனுபவம் வர வரைக்கும். யாருக்கு இந்த தொழிலெலாம் மிகவும் பொருந்தும் அப்படின்னா, கிராம இளைஞர்கள், விவசாய குடும்பங்கள், பெண்கள் வந்து சுயதொழில் செய்ய விரும்பினா அந்த தொழில் வந்து சிறந்தது. ஓய்வு பெற்றவர்கள், பகுதி நேர வருமானம் தேடுறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே செட் ஆகும். ஒரு எளிய உதாரணம் என்னென்னா, 10 பெண் ஆடுகளோடு தொடங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்குவோம். அனைத்து ஆடுகளும் ஒரே மாதிரி வந்து குட்டி போடாது. சிலவற்றுக்கு வந்து உடல்நிலை, வயது, மேலாண்மை
இந்த காரணத்தால் வேறுபாடு இருக்கும். நல்ல பராமரிப்பு இருந்துச்சுன்னா ஒரு ஆடு கணிசமான அளவு வந்து குட்டிகள் வந்து கிடைக்கலாம். அந்த குட்டிகளை சிலவற்றை மந்தையை பெருக்க வச்சுக்கொண்டு மீதியை வந்து சரியான நேரத்தில் சந்தையில் வந்து விற்பனை செய்யலாம். இதனால் நல்ல வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் தீவனம், மருத்துவம், கொட்டகை பராமரிப்பு, போக்குவரத்து இந்த செலவுகள்லாம் கழித்த பின்னாடி தான் நம்மளுக்கு நிகர லாபத்தை கணக்கிட முடியும். பொதுவாக செய்யப்படும் தவறுகள்லாம் என்ன தெரியுமா? அனுபவம் இல்லாமல் அதிக எண்ணிக்கையில் ஆடுகள் வாங்குறது, தடுப்பூசிகளை தவிக்கிறது, செலவு கணக்கு எழுதாமல் இருக்குது, நோய்வாய்ப்பட்ட ஆடுகளை வந்து தனிமைப்படுத்தாமல் விடுறது, சந்தை அறியாமல் அவசரமாக விற்கிறது. இப்போ எதிர்கால வாய்ப்புகள் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? 2026 மற்றும் அதுக்கு பிறகு வந்து தரமான ஆட்டு இறைச்சிக்கான சேவை வந்து தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு பல சந்தை அறிக்கைகள் வந்து சொல்கிறாங்க. தரமான இனப்பெருக்கம், அறிவியல் மேலாண்மை, நேரடி விற்பனை இதெல்லாம் இணைத்தா கிராமத்தில் நிலையான தொழிலாக ஆடு வளர்ப்பை வந்து உருவாக்க முடியும். ஓகேங்களா? ஆடு வளர்ப்பு என்பது வெறும் கால்நடை வளர்ப்பு கிடையாது. அது ஒரு குடும்பத்தோட பொருளாதாரத்தை மெதுவாகவும் உறுதியாகவும் உயர்த்தக்கூடிய தொழில். ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க. ஆடு வளர்ப்பில் வெற்றி என்பது ஆடுகளோட எண்ணிக்கையால் வராது. சரியான பராமரிப்பு, திட்டமிடல், சந்தை அறிவுகள் மட்டும்தான் வரும். சிறிய அளவில் தொடங்குங்க, அனுபவத்தை வந்து சேர்த்துக்கொள்ளுங்க. அதன் பின்னாடி தான் மந்தையை வந்து அதிகரிக்கணும். அப்படி செஞ்சால் ஆடு வளர்ப்பு ஒரு வருமானம் தரும் தொழிலை தாண்டி உங்கள் குடும்பத்தோட நீண்ட கால ஒரு சொத்தாக கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா 2026 மட்டும் கிடையாது, இன்னும் போகும் வருங்காலத்துலேயுமே அந்த ஆடு வளர்ப்பு தொழிலுங்கிறது என்றைக்குமே மறையாத ஒரு தொழில். எப்பயுமே ஒரு டிமாண்டு உள்ள ஒரு தொழில்னு கூட ஆடு வளர்ப்பு தொழிலை சொல்லலாம். ஏன்னா ஆட்டு இறைச்சிக்கு எப்பயுமே டிமாண்ட் இருக்கும். கோழி கூட நம்மளுக்கு வந்து அதாவது கோழி இறைச்சியை விட ஆட்டு இறைச்சி வந்து ரொம்ப சத்துக்கள் நிறைந்தது. ஒவ்வொரு உறுப்புலையும் ஒவ்வொரு சத்து இருக்குது. நம்ம என்ன இப்போ ரத்தம் சாப்பிட்னா நம்மளுக்கு ரத்தம் வரும். இப்போ மாசமாக இருக்கவங்களாம் நீங்கள் வந்து சோரட்டி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதில் வந்து ரத்தம் நிறைய இருக்கனால அதை வந்து நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை எடுத்துக்கிட்டால் போதும், நல்ல ரத்தம் வரும். வேறு எதுவுமே நீங்கள் சாப்பிடணும் கூட அவசியம் கிடையாது. அதனால் ஆடு வளர்ப்புங்கிறது கிராமத்தில் மட்டும் இல்லை, நகரத்துலேயும் செய்யக்கூடிய தொழில் தான். ஓகேங்களா? அது நகரத்தில் எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலும் நாளைக்கு என்ன வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு நகரத்தில் எப்படிலாம் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு போடுறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு போங்க. மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆடு வளர்ப்ப உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ஆடு வளர்ப்பை பற்றிய பயனுள்ள தகவலுக்கு என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா ஆடு வளர்ப்புங்கிறது ஒரு சாதாரண தொழில் கிடையாது. ஒரு சின்ன அளவில் ஆரம்பித்து இப்போ பெரிய பண்ணையாக கூட இருக்குது. நாங்களும் அந்த மாதிரி தான், எல்லாருமே வந்து சின்ன அளவில் தொடங்கி தான் பெரிய அளவில் போயிருக்காங்க. ஓகேங்க, நாளைக்கு என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம்.